கொள்கையை ஏற்று உங்களுடைய பயணிச்ச அந்த காளியம்மல வந்து இன்னைக்கு வந்து ஒரு தமிழருடைய தலைமையில நான் போய் இணைஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அது நம்ம தங்கச்சி, நம்ம வளர்த்த பிள்ளை, நம்ம தங்கச்சி நல்லா வரணும்னு தான் நம்ம கொண்டு வந்தோம். என் தங்கச்சி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அது எங்களுடைய அது வாழ்த்துக்கள். என்னோட தங்கைக்கு வாழ்த்து. இல்லை, அதுவே சொல்லுது பாருங்க. என் இல்லை நீங்கள் தவறா சொல்றீங்க. என் தங்கச்சியே சொல்லுது பாருங்க பேட்டின. நான் என்னோட சேர்றதுக்கு முன்னாடி 2010 அதிமுகவில் மகளிர் பொறுப்பில் இருந்தேன்னு சொல்லுது. அப்போ அங்கிருந்து தான் எங்ககிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நாங்கள் மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அது அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். எனக்கு கொடுக்காத நெருக்கடிகளை இந்த அரசுகள் கொடுத்துருக்கும் மற்றவங்களுக்கு நினைக்கிறீங்களா? என் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ வழக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். 260 வழக்கு இருக்கு. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது. நான் போகாத சிறைன்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அரசியல் கட்சிகளில் என் மேலே தான், எங்கள் கட்சி பிள்ளைகள் மேலே தான் எண்ணெய் ஏவப்பட்டிருக்கு. திடீர்னு என் சின்னத்தை எடுத்து மிரட்டும், என்னென்னவோ செய்யும். அது நீங்கள் எடுத்துக்கிற முடிவு தான். ஒரு நேர்மையாளனுக்கு மட்டும்தான் திமிரும் துணிவும் வரும். நம்ம இருந்தோம்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன வேணாலும் பண்ணு பார்ப்போம், அவ்வளோதானே. அதுக்கு பயப்படாமல் இருக்கணும். மிரட்டுது, உருட்டுது, அதுக்கெல்லாம் பயந்தா இந்த வேலைக்கு வரக்கூடாது. சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.